ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் டிசிஷன் ரொம்ப குயிக்காக எடுக்கணும். நாம் குயிக்காக ஒரு டிசிஷனை மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக பில்ட் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட் ரன்னிங் கண்டிஷனில் நம்மளால் ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த ட்ரேடு மேலே இருக்க கான்ஃபிடென்ட் அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலோ அல்லது ப்ராஃபிட் ஆனாலோ அது வரைக்கும் அந்த ட்ரேடில் அந்த நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கணும். இல்லை நமக்கு இப்போ ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மூவ் ஆகுது, அப்போ நம்ம டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா ஒரு நாள் 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும் பொழுது நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ப்ராஃபிட் எல்லாமே மார்க்கெட்டில் போயிடும். ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இந்த சேனல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நான் ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ண மாதிரி அந்த ஒரு 6 டிஜிட் ப்ராஃபிட்டை நோக்கி தான் இருக்க போகுது. இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு மாதிரி அதுக்கு அடுத்த நாள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது உண்மைதான். நாம நேத்திக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே மார்க்கெட்ல ஒபே பண்ண வைக்கணும். அதுதான் மீதி இருக்குது என்னோட வேலை. அதாவது ராங் டைரக்ஷனை அவங்களுக்கு கம்மி பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதையும் கம்மி பண்ணணும், ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபுல் ப்ராஃபிட்டும் புக் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி அவங்கள மைண்ட் செட் வைஸ் சேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களில் தான் நான் வரப்போகிற காலங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே மார்க்கெட்டில் ரொம்ப ஏற்கனவே லாஸ் ஆனதுனால சைக்காலஜி வைஸ் எல்லாருமே பின்னோக்கி இருக்காங்க. ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எல்லா நாளுமே ரன் ஆக போகுது. நாம் மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். நான் நேத்திக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் கேண்டல்ஸாக மட்டுமே ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஓல்டு வெர்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே பிப்ரவரி மந்த் எண்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஓல்டு வெர்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதன் மூலமாகவே ட்ரேட் பண்ணுங்க. அதன் மூலமாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம அடுத்த வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவை ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட். இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு எடுக்கிற ட்ரேட்ஸ் கன்ஃபார்மாக டார்கெட் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அகைன் அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டையும் பிரேக் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த சப்போர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ வேலிடாக இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலை பேஸ் பண்ணி நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் இப்போ 23,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் தான் எனக்கு ஸ்பாட் சார்ட்லேயே ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டலாக ஃபார்ம் ஆனது. ஓகே, இப்போ நான் இந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே லோவிலேருந்து என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 51.35 இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 94 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் போயிடுச்சு. அதாவது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50%க்கு மேலேயே ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். ஓகே, இங்கே 50% தான் போயிருக்கா அல்லது அதுக்கும் மேலேயும் போயிருக்கா அப்படின்னா அதுக்கும் மேலேயும் போயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் நாம் இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இன்னைக்கு டேலோ பிரிண்ட் ஆனது 36 ரூபாய் 50 பைசா.
இப்போ நம்ம ஒரு 51 ரூபாயில வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பாருங்க 38 ரூபாய் 25 பைசா. ஓகே. ஆனா இங்க பிரிண்ட் ஆனதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 36 ரூபாய் 50 பைசா இருக்கு. அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் வந்துட்டு இன்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிரைஸ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்போ நமக்கு இந்த பாட்டம் லெவலுக்கு கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு வின்னிங் ரேஷியோ வந்துட்டு கூட இருக்கும். பட் இந்த லாஜிக் வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. பட் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணல. இது ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலைனாலும் நான் எதுக்காக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா இந்த ட்ரேடு வந்துட்டு இன்னைக்கு ப்ராஃபிட்ல போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த ட்ரேட் சப்போஸ் லாஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸை நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட்ல ரொம்ப வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு ஒரு லாஜிக் படி வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனது அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாது. எனக்கு பர்சனலாக அந்த அளவுக்கு ஃபீலிங் வந்துட்டு இருக்காது. பட் வந்துட்டு ஒரு ராங் டைரெக்ஷனில் ஒரு ராங் டிசிஷன் எடுத்து அதில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா என்னோட மைண்ட் வந்துட்டு அதை ஏற்றுக்காது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலைனாலும் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணுறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு டவுட் வரும். அதாவது வந்துட்டு 9:30 கேண்டலை பேஸ் பண்ணி வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு. நான் ஓல்டு வெர்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். இதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு ஆகாது. அகைன் வந்துட்டு பாருங்க இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இங்கே இருந்துமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டர்ன் ஆயிருக்கு. பட் இதுலையுமே நம்ம வந்துட்டு ஒரு சாலிடான ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணக்கூடாது. அந்த ட்ரேடுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு கொடுத்துருக்கும். பட் இருந்தாலும் நாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கிமிக்கில் வந்துட்டு மார்க்கெட்டில் மாட்டிக்காம நமக்குன்னு ஒரு லாஜிக் வச்சுருக்கோம். அந்த லாஜிக்கை ஈஸியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஆகுது. நான் மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட்டில் 1:15க்கு அப்புறம் ஒரு ஏதாவது வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட கேப் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னொரு 40 பாயிண்ட் வந்துட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு ட்ரேட் டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ண முடிஞ்சு அதுவும் வந்துட்டு நம்மளோட கிரைட்டீரியாவுக்கு எல்லா கிரைட்டீரியாவுக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ட்ரேடுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:30க்குள்ளே வந்தது அப்படின்னா எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ஆகுது. மார்க்கெட் பாருங்க அப்படியே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது மார்னிங் வந்துட்டு ஒரு மொமெண்டம் வந்துட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் அப்படியே வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங் வந்துட்டு நம்ம ஒரு 11 வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட்டை பார்த்தாலே போதுமானது. ஆஃப்டர்நூன் ட்ரேட் கூட நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அந்த மார்னிங் 9:50லேருந்து ஒரு 11 வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸாக வந்துட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்து நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமானது. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்துட்டு எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஃபுல் டைம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நான் ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் சொல்கிறது தான். மார்க்கெட்டில் நம்ம ஃபுல் டைம் வந்துட்டு கேண்டல்ஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் மைண்டு வந்துட்டு ஒவ்வொரு டிசிஷனாக வந்துட்டு எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஃப்ரைடே இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நியரஸ்டாக இருக்கிற எக்ஸ்பைரி இண்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது சென்செக்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸ் தான் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு நிஃப்டியை பேஸ் பண்ணி சென்செக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த சென்செக்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு மார்க்குமே பண்ணியிருக்க மாட்டோம். எதனால அப்படின்னா நம்ம சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு பார்க்க தேவையில்ல. ஒன்லி வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணால் போதுமானதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும் பொழுது அடுத்தது இன்னைக்கு ஃபார்ம் ஆன லைன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க இந்த லைன் ஒரு லைன் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கேண்டல் இருக்கு, ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். பையிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டல் தான் வந்துட்டு பையிங் கேண்டல். ஏன் அப்படின்னா அதோட லோ வந்துட்டு இன்னும்
கட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு வேலிடாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ பாயிண்ட் வந்துட்டு இன்னும் ப்ரைஸ் வந்துட்டு ரீச் ஆகலை. இட் மீன் வந்துட்டு இந்த ஒரு கேப் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போது நம்ம சென்செக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சென்செக்ஸ் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு நிஃப்டி சார்ட்டுமே மார்க் பண்ணோம். எதனால் அப்படின்னா, நிஃப்டியை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நிஃப்டியில் வந்துட்டு பேடே வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ப்ரீமியம் வந்துட்டு கூட இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிஃப்டியை பேஸ் பண்ணி சென்செக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். அடுத்தது இந்த கேண்டல் வந்துட்டு டோஜி மாதிரி இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு நியரஸ்டாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு விட்டுடலாம். தென் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். நல்லா வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கோங்க, பையிங் கேண்டல். பட் இருந்தாலும் நம்ம இந்த கேண்டல்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேப் இருக்கு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம்ல வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.